கட்சியுடன் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்பதற்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் உத்திகளை வெளியில் கூற முடியாது என ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி. பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அதிரடி நடவடிக்கை. கோவையில் தனியார் கோயில் வருவாய் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம். இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கைது. நெல்லை வீரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பேருந்துகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தியதால் பரபரப்பு. திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராஜஸ்தானின் அஜ்மீரில் கனமழையை அடுத்து வெள்ளக்காடான சாலைகள். மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நீர். காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பல இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. மொத்த வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 40% பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. உயரதிகாரிகள் தனது காரை பறித்துவிட்டதாக கூறி நடந்து சென்ற மயிலாடுதுறை டிஎஸ்பி சுதர்சன் கார் வழங்கவில்லை என்ற தகவல் தவறானது என மாவட்ட எஸ்பி விளக்கம். தேர்தலில் நயினார் நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் உதவியது கால் ரெக்கார்ட் மூலம் உறுதி. 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். இரு பிரிவினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களிடம் சிறுநீரகங்கள் பறித்த விவகாரத்தில் இடைத்தரகர் அனந்தனுக்கு வலைவீச்சு. யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடியில் அரசு தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம். 3 பேரை கைது செய்த காவலர்கள். ஆதார் எண்ணை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். பயோமெட்ரிக் குளறுபடிகளை தொடர்ந்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழு காட்டம். பீகாரில் பரோலில் வந்த கைதியை மருத்துவமனைக்குள் புகுந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கும்பல். பழிக்கு பழியாக நடந்ததா என காவல்துறையினர் விசாரணை. 2023-2024 ஆண்டில் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு 9,741 கோடி ரூபாய் வருவாய். IPL மூலம் மட்டும் 5,700 கோடி ரூபாய் கிடைத்ததாக தகவல். பாகிஸ்தானில் கனமழையால் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு. ஒரே நாளில் 63 பேர் உயிரிழப்பு.
மாநகரில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்ட 40 பேரின் சமூக வலைதள கணக்குகளை மாநகர காவல்துறை முடக்கியுள்ளது. இதற்கான பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு உளவு பிரிவுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் உளவு பிரிவுகள் மூலம் களத்தில் சேகரிக்கப்படும் தகவல்கள் உடனுக்குடன் உயரதிகாரிகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு சந்தேகத்திற்குரிய நபர்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றனர். இதற்காக தனியார் உதவியுடன் ஆக்டோபஸ் என்ற பிரத்யேக மென்பொருளை உருவாக்கி மாநகர காவல்துறை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த பிரத்யேக மென்பொருள் மூலம் கோவை மாநகரில் உள்ள 2000 பேரின் சுய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களது சமூக வலைதள பக்கங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்கள், வலதுசாரி மற்றும் இடதுசாரி ஆதரவாளர்கள், வகுப்புவாத கோட்பாடுகளில் ஆர்வம் உடையவர்கள் கண்காணிப்பு வளையத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சந்தேகத்திற்குரிய 40 பேரின் ட்விட்டர், முகநூல், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களை சைபர் கிரைம் காவல்துறை முடக்கியுள்ளது. இந்த கணக்குகளை பல ஆயிரம் பயனர்கள் பின்தொடரும் சூழலில் தவறான கருத்துக்களை பரப்புவதாக கூறி மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே நேரம் காவல்துறையின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்கிறார் மக்கள் சிவில் உரிமை கழக தேசிய தலைவர் பாலமுருகன். காவல்துறை என்பது சமூக வலைதளங்களை கண்காணிப்பது என்ற பெயரில் சமூக வலைதளங்களை தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க போறாங்க. ஒரு சாதாரண அந்த கருத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இரும்பு மனம் படைத்த ஒருவர்கள், எதையும் தாங்கும் இதயம் உள்ள ஒருவர்கள், அவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா தான் நீங்க அவர்கள் மீது ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மெல்லிய மனதுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி சமூக ஊடக கருத்தின் அடிப்படையில் உடனே வழக்கு பதிவு செய்யக்கூடாது எனவும் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள காவல் அதிகாரியின் விசாரணைக்கு பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலமுருகன் கூறினார். இப்படி காவல்துறை என்பது சமூக ஊடகங்களை தன்வசம் வைத்துக் கொள்வதன் மூலமாக சமூகத்தில் அமைதியை உருவாக்க முடியாது. அதை சட்டம் அதை சொல்லல, உச்சநீதிமன்றமும் அதை சொல்லல. கருத்துரிமையில சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை மீறி வருகின்ற பொழுதுதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர கருத்து என்ற ஒன்றையே ஒரு குற்ற செயலாக பார்க்கக்கூடாது என்ற ஒன்றை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை தன்னிச்சையாக முடிவெடுத்து சமூக வலைதள பக்கங்களை முடக்குவது என்பது ஜனநாயகத்திற்கும் கருத்துரிமைக்கும் எதிரானது என்றும் பாலமுருகன் தெரிவித்தார். காவல்துறையின் நடவடிக்கையில் அரசியல் சார்பு இருப்பதாகவும் பாலமுருகன் குற்றம் சாட்டினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னை, வேலூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. திருத்தணி சுற்றுவட்டாரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அரசு மருத்துவமனை, கீழ்பஜார் போன்ற பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். ரயில் நிலைய பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் அடைபட்டதால் 100க்கு மேற்பட்ட கடைகள், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. போட்டு 2 பக்கம் காவா கட்டினாங்க. ஆனால் அந்த காவா சரியான நடைமுறையில் கட்ட முடியவில்லை. தண்ணி தேங்குது, கடைக்குள்ளெல்லாம் தண்ணி போகுது. கடைக்கு இது யார் கொடுப்பாங்க? கும்மிடிப்பூண்டியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் குடம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், பாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரத்தில் பகலில் சுட்டெரித்த வெயிலால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய நிலையில் மாலையில் பலத்த மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா, ஆற்காடு, கலவை, ரத்தினகிரி, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், மேல்விசாரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 2வது நாளாக கனமழை பெய்தது. கிரிசமுத்திரம், செட்டியப்பனூர், வடையாம்பட்டு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆம்பூர் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூடலூர், பந்தலூரில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.